நாம் காலையிலிருந்து வாழ்க்கையில் நாம் நல்லதே செய்கின்றோம். அன்பால் பண்பால் பரிவால் பெறப்படும் துயரங்களை கேட்டறிகின்றோம். இந்த உணர்வு நாம் கேட்டறிந்த நிலைகள் நுகர்ந்தாலும் அதனின்று நாம் விலகி சென்றாலும் இந்த உணர்வின் சத்து நாம் நல்ல உணர்வுடன் அழுக்காக சேர்ந்து விடுகின்றோம். இப்ப நமது வாழ்க்கையில் நாம் தங்கம் நகை செய்ய நாம் செம்பும் வெள்ளி நினைத்து ஆபரணத்தை செய்கின்றோம். அடுத்த நகை செய்யப்படும் போது திறமைத்து ஒட்டி செம்பும் வெள்ளி நீக்கி தங்கத்தை சுத்தப்படுத்தி மீண்டும் நகை செய்கின்றோம். அல்லது நாம் செம்பும் வெள்ளி நினைத்து இதை நீக்காது நாம் நகை செய்து கொண்டே வந்தால் நமக்குள் இருக்கும் அந்த தங்கத்தின் தன்மையை காணாது போது செம்பும் வெள்ளியை நீங்கி இதை போல உயிரினமாக தோன்றி தீயதை நீக்கி 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 இந்த தெரிந்தடும் நிலைகள் நமக்கு நீக்கிடும் மாற்றத்தை தானாவது அறிவை தலைமை கொண்டு நமக்கு வரும் தீமையை அகற்றிடும் நிலையை அது எவ்வாறு இந்த நிலையை தெளிவோடு உணர்த்துவதற்காக இதை தெளிந்த காற்றினால் விநாயகனை மேற்க பார்த்து வைத்து அவளிலிருந்து நாம் கேட்டுக்கொண்ட உணர்வு நல்ல குணத்துடன் இணைந்து வேதனை கேட்கின்றால் நமக்கு நோயாக வருகிறது. கோபப்பட்டவரை கேட்டறிந்தால் பார்த்து உணர்ந்தால் அது நமக்கு அந்த இரத்த கொதிப்பாக மாறுகின்றது. இதை போல ஒவ்வொரு குணத்தின் தன்மை நாம் ஒவ்வொரு நிலையிலும் சந்திரன் எவ்வாறு முழுமையை பெற்றாலும் சரி மற்ற கோடியின் நிலைகள் இது மறைக்கப்படும் போது சந்திரன் நிழல் அடர்ந்து ஒளிப்படும் தன்மைகள் குறைந்து வருவது போல நாம் அணுகில் குழுவிலிருந்து மனிதனாக வரவில்லை. ஒவ்வொன்றும் அணிந்து இருவை நீக்கி ஒரு கண் உணரும் நிலையாக நாம் வளர்ந்து நாம் அனைத்தும் மொழியாக தெரிந்திடும் ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு பிறகு வாழ்க்கைப்படும் இருவையின் நிலைகள் நம் நிலைகளை மனத்தில் நிலைகள் கொண்டு சிறுக 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 நிலைகள் நஞ்சின் தன்மையை மறைந்து மனிதனின் நோயாகி சிந்திக்கும் திறனிழந்து இருகூர்ந்த நிலையில் சிக்கி மீண்டும் நாம் வர வேண்டும் என்றால் ஆரம்ப குழு நிலையை எப்படி சிரித்திருந்ததோ இதை போல நஞ்சின் தன்மை கவர்ந்த பின் மனிதனின் நிலைகள் இழக்கப்பட்டு உணவின் தன்மை கொண்டு உடல் செலுத்து அதனை அறிந்திடும் நிலையில் குடியை நிலை கொண்டு மீண்டும் தன்னை நீட்டின் நிலைகள் வரப்படும் போது பரிணாம வளர்ச்சி பலகாலமாகி மனிதன் இறந்த பின் நாம் இந்த நிலைகளை பெற முடியாத நிலையில் எத்தனை அவசியங்களை பற்றி நாம் வர வேண்டும் என்ற நிலைகளில் இன்று மனிதன் தெளிந்திடும் நானாவது நிலையில் கொண்டு இந்த தீமையை எப்படி அகற்றிட வேண்டும் என்ற நிலையை உணர்த்தி அந்த அறிவு வழிப்படி நாம் இதை சாதாரண மக்களும் நாம் அந்த மீதான உணர்வை பழகும் நிலையில் இப்ப நாம் தாயாக இருக்கும் நிலைகள் கொண்டு மந்திரவாதிகள் பல பல நிலைகளை செய்து இதுதான் என்று அவங்க பிடிக்கும் தன்மையும் தனக்கு வளர்ச்சிடும் தன்மை கொண்டது போல கனியின் தன்மை பெற்றது அந்த மாங்காய் கனியாகப்படும் போது அந்த சுவையின் மனத்தை கொடுத்து அந்த தன் இனத்தை வளர்க்கும் வித்தாக விளைந்தது போல தாம் நீரின் நிலை கொண்டு நாம் பூமியில் வந்த பின் உணவின் தன்மை கனியாக்கி உயிருடன் ஒன்றிய ஒளியின் சரீரமாகி அந்த சரீரமான உணர்வில் இருந்து வெளிப்பட்ட அந்த நிலைதான் அவர்கள் விளைந்த மனத்தின் தன்மையை வழிகொண்டால் விநாயகர் தத்துவத்தை அதை நாம் உற்று நோக்கி அதை நாம் பழகும் நிலைகள் கொண்டு இந்த வாழ்க்கையில் வரும் எத்தனை தீமை அறிந்தாலும் அது கேட்டுணர்ந்தாலும் சாதாரண மக்களும் தனக்குட்பட்ட அழுக்களை நீக்க இன்று ஆற்றாங்கரையில் மேற்க பார்க்க விநாயகரை வைத்து இந்த வாழ்க்கையில் வந்த மேலழுக்கை நாம் குறைத்தாலும் உணர்வுப்பட்ட ஊழலுக்கை அதை நீக்குவதற்காக நாம் மேலே அகர்ந்து ஆற்றங்களில் குளித்துவிட்டு மேலழுக்கை போக்கிவிட்டு அதே சமயத்தில் துணி அழுக்கை போக்கிவிட்டு கரையில் மேலே வந்த பின் விநாயகரை உற்று நோக்கும்போது அவன் படுத்த காவியை நினைவில் கொண்டு அகசியம் காட்டிய உணவை நாம் நினைவு வைத்து அதை உற்று நோக்கி இந்த நாம் அவன் காட்டு இந்த பிள்ளை யார் என்று கேள்விக்குள்ளே போட்டானே நாம் புள்ளை தின்றோம் அங்கு அருவம் பிள்ளை வைக்கிறோம் அடுத்து தலைப்பாம்பனை தின்றோம் மனிதனான பின் அறுசுவையாக படைத்து சாப்பிடும் இந்த மனித உலகை பெற்றோம் என்ற இந்த நிலைகளை நாம் உணர்த்துவதற்காக இதை காட்டினான். இப்போ அருவம் பிள்ளை போட்டா விநாயகன் நமக்கு வேண்டிய வரம் தருவான். அவனுக்கு அவன் விரும்பிய எரிக்கிற மாலை போட்டா நமக்கு கஷ்டங்களை போட்டு எடுத்து விட்டு நமக்கு நல்லது தருவோம். உறக்கத்தை செய்தால் நமக்கு இதை தருவான் என்று ஐதீகம் என்ற முறைகள் காட்டிவிட்டார்கள் தவிர எடுக்க வேண்டிய முறைகளை நாம் மாற்றிவிட்டார்கள். காலத்தால் யாரையும் குறை சொல்வதில் நாம் கண்டுணர்ந்த பலகைக்கு மாறியை நமக்குள் வறுமை தவிர ஆக அந்த ஞானியில் காட்டிய நிலைகள் மறைந்ததை நமக்குள் தெளிந்து கொண்டவர் அது காலத்தால் மறைந்துவிட்டு நாம் பித்தனை கொண்டிருந்து மாமகரிஷி ஈஸ்வரப்பட்டவர் இதனை தெளிந்தெடுத்த இந்த உணர்வின் தன்மை நீங்க வீணான உலகத்தில் மனித உணர்வு மறையும் இத்தன்மைக்கு மறையா வண்ணம் இதனை வெளிக்கொண்டு வா என்று உணர்த்திய அது ஒரு வழியில் நீங்களும் அனைவரும் பெற முடியும். உங்கள் அறியாத இரவுகளை நீக்க முடியும். உங்களுக்குள் எண்ணிய நிலைகளை உங்கள் ஈசனான உயிர் இது படைத்திடுவான். இவரை போற்றிடுவான். இவரை காணும் உணர்வை உங்களுக்கு ஊற்றிடுவான் என்ற இந்த நிலையின் நம்பிக்கை என்றால் என் குரு காட்டி வழிகள் நீங்களும் பெற முடியும் என்ற நிலையில் இது செயல்படுத்தி அவர் காட்டி உணர்த்தி உணர்வடியை
அனுபவித்து பெற்ற அனுபவித்த நிலையை உங்களுக்குள் உபதேசித்தது. இதை உங்களுக்குள் பதிவாகின்றது. ஆகவே இனி நாம் மேலே எழுந்து வந்த இதை நம்மை யார் என்று அறிந்து கொள்ள இதை செய்தார். நான் புல்லை தின்றோம், தலை தாங்குகளை தின்றோம், இந்த அறுசுவையாக படைத்து சாப்பிடும் இந்த உடலை பெற்றோம் என்ற நிலையில் அதை பார்த்தவுடனே இந்த மண்ணுலகில் நஞ்சினை என்று விண்ணுலகம் சென்ற இந்த உண்மை உணர்த்திய அந்த அருள் மகிழ்ச்சி துருவ மகிழ்ச்சி நர்சக்தி நான் பெற வேண்டும் என்ற நிலையில் நாம் கண்கொண்டு பிறர் சொல்வதை விட்டு நோக்கி அவரின் உணர்வை நமக்கு பதிவு செய்து அதனின் உணர்வை நாம் இயக்குவது போல நாம் இந்த கல்வியின் நிலையை நம் உயிரான துடித்து நமக்கு கரண்டை உற்பத்தி செய்யுங்கள். இப்ப கரண்ட் உற்பத்தி செய்யப்படும் போது அதுல எந்த கலரின் தன்மை நாம் இணைக்கின்றோமோ அந்த கலரின் தன்மை இயக்குகின்றது. ஆக கோபத்தின் தன்மை ஒருவர் பேசப் போகும்போது இந்த கண்ணின் உணர்வு நாம் பார்ப்போம் ஏன்னா அந்த உணர்வின் தன்மை நமக்கு உணர்த்தி அது இயக்குகின்றது. ஆனால் அது உணர்வாக இயக்கி உயிருடன் ஒன்றிய பின் அதை பிரித்து நம்மை உணரச் செய்கின்றது. ஆனால் அதே சமயம் அந்த வேதனையான உணர்வின் தன்மை உடலை படைத்தது சொல்லாக வெளிப்படுத்துகின்றது. இதை போல இதனை நமக்கு அது உருவாக்கிக் கொண்டிருக்கும் உணர்வின் தன்மை அவன் காட்சி நிறைவேற்கொண்டு இந்த ஜனங்களுக்கெல்லாம் ஈசா என்ற விஞ்ஞானி நம் உயிரை எண்ணி இந்த உணர்த்தி அந்த மகிழ்ச்சியின் அரிசக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா இந்த கண்ணின் நிலையை உன்னுடன் ஒன்றச் செய்து விண்ணை நோக்கி நாம் ஏகும் என்றால் கதிரவனின் காந்த புலன் அந்த கதிர் சுழல் வீசிக் கொண்டிருக்கும். இதை நினைவடையக் கொண்டு இதில் ரெண்டும் நாம் உயிருடன் ஒன்றிய நிலையும் நாம் எண்ணி அந்த மகிழ்ச்சியின் உணர்வின் நிலையடையும் இரண்டர கலந்து நாம் ஒரு மோட்டாருக்கு மேக்னட் எவ்வளவு தேவையோ இதை போல நம் உயிரின் இயக்கங்களுக்கு அந்த இயக்க சக்தியின் தொடர்புள்ள அந்த சூரியனின் காந்த சக்தி நினைக்கும்படி அதை செய்தான் தத்துவ ஞானி. ஆக அதன் உணர்வு அந்த செலுத்தப்படும் போது அந்த கதிரவன் காந்த புலனும் நம்ம கண்ணின் நினைவலையுடன் இணைந்து அந்த உணர்வின் ஆற்றல் உயிருடன் இயக்கத்துடன் இணைகின்றது. அந்த மகிழ்ச்சியின் அர்த்தத்தை நாம் பெற வேண்டும். ஏனென்றால் இப்ப நாம் சொல்வதை நாம் நினைவில் கொண்டாலும் ஆனால் அந்த காவியமாக சொன்ன அருள் ஞானி உணர்வு நினைவில் கொண்டு இது உணர்ச்சி உணர்வின் தன்மை நாம் பெற வேண்டும் என்று நினைவிலே உயிருடன் ஒன்றி விண்ணை நோக்கி ஏகி அந்த மகிழ்ச்சியின் அசக்தியை நான் பெற வேண்டும் என்று இந்த நினைவினை விண்ணை பார்க்கப்படும் போது அவன் உணர்த்திய அந்த உணர்வுகள் நம் முன் பறந்திருப்பதை நாம் கவர்கின்றோம். இப்போ எப்படி ஆண்டினாவின் நிலை இன்று வெகுதலில் நிற்பதை இன்று சாண்டினா பவரை கூட்டி அதற்குள் நாம் நினைத்த அந்த உணர்வின் ஆற்றல் கொண்டு ஆண்டினாவை நாம் திசைத்திருக்கும் போது வெகுதலில் இருப்பதை அதை கவர்ந்து கொள்கின்றது. இதை போல நாம் அந்த அருஞானின் வித்தை நமக்குள் அதை பதிவு செய்து இந்த நினைவினை கண்ணுக்குள் கொண்டுவரப்படும் போது உயிருடன் ஒன்றி அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நாம் பெற வேண்டும் என்று நினைவினை கூட்டப்படும் போது அதனின் ஆற்றலை நம்முன் படர்ந்து கொண்டிருப்பதை கவர்ந்து எளிதில் நமக்குள் சென்ற தீமையை அகற்றிடும் சக்தியாக அந்த நிலையில் படர்ந்திருப்பதை நாம் எண்ணி நுகர்ந்து நமக்குள் தீமை அகற்றும் நிலையை உருவாக்கினோம். ஆக இங்கே மேலெழுத்தை போற்றினோம். நமது வாழ்க்கையில் நல்ல உணவுடன் பரிவுடன் பண்புடன் பிறருடைய துயரங்களை கேட்டறிந்து அவர்கள் நன்மைகள் பல செய்தாலும் அவர்கள் தீமையான உணர்வு நமக்கு வளர்ந்திராது அது நமக்கு தொலைத்திடும் நிலையாக. ஆக நாம் தங்கத்தில் எப்படி செம்பு வெள்ளியை தெரிந்துதான் செய்கின்றோம். நாம் பிறர் பெயர்ப்பொழுதை கேட்டுதான் அறிகின்றோம். நுகர்ந்து உணர்ந்து நமக்குள் நாம் நன்மைகள் பல செய்திருப்பினும் நமக்குள் இந்த உணர்வின் சத்து நல்ல குணத்தின் இரண்டர கலந்து விடுகின்றது. ஆக தீமையின் சக்தி தீமையிலிருந்து அகற்றிடும் நிலையாக தன்னை காத்திடும் நிலையாக பரிணாம வளர்ச்சியில் தனக்குள் வலுகுண்ட நிலைகளை அதை நுகர்ந்தாலும் அதனின் உணர்வுகள் இதற்குள் வலுவாகி அதனின் மனத்தில் நுகர்ந்து அதனின் ஈர்ப்புக்குள் சென்று பரிணாம வளர்ச்சியில் வளர்ந்தது. ஆக பரிணாம வளர்ச்சியில் வளர்ந்த நாம் மனிதனின் நிலைகள் உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றிய அந்த அருஞானின் உணர்வு நமக்கு சேர்த்தால்தான் அவன் தீமையை அகற்றிய உணர்வு கொண்டு நமக்குள் நாம் அறியாத உறுப்பு கொண்ட தீமையை அகற்றும் நிலையாக இந்த விநாயகர் தத்துவத்தை தெளிவாக எங்கே எடுத்து வைத்தான் அந்த அகசியர். ஆகவே இதை நாம் உற்று நோக்கி அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும், என் உடல் முழுவதும் படர வேண்டும், என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்ற நினைவினை ஊசலிக்கும்படி இதற்கு பேர் பிராணாயாமம். ஆக அந்த உணர்வின் சக்தி ஜீவியமாக்கப்படும் போது நாம் ஒரு பானையிலே பொருளை போட்டு நாம் வேக வைக்கும் போது வெளிப்படுவது போல நாம் எதிர்பார்த்து நாம் இதன் வெளிப்பொடி நுகர்ந்து நாம் உடலுக்கு போட்டனை அதே கோப கணக்கு நம் உடலிலே வெளிப்படுகின்றது. ஆக அதே எண்ணத்தின் தன்மை நாம் ஆன்மாவாக இருக்கின்றது. நாம் எண்ணிய உணர்வு பரமாத்மா நன்கு இருக்கின்றது. இதே போல வராகன் தான் தீமையை அகற்ற வலுகுந்த நெறியை கொண்டு ஆக சாக்கடைக்குள் இருக்கும் அந்த நாட்டத்தை பிறந்து நல்ல பொருளை நுகர்ந்தது போல அருள் ஞானின் உணர்வை வெளியை நோக்கி அந்த உணர்வின் ஆற்றலை தனக்குள் பதிவு செய்து நாம் என்ன வேண்டும்
அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும், என் உடல் முழுவதும் படர வேண்டும் என்று இது பிராணாயாமம். தன் உடலுக்குள் சென்று அந்த ஞானியின் உணர்வலை நமக்குள் கலக்கப்படும் போது நம் ஆன்மாவில் இருப்பதை இதை பழக்கின்றது. ஆகவேதான் நரசிம்ம அவதாரம் என்று அந்த ஞானிகள் காட்டினர். நாம் விண்ணை நோக்கி அந்த உணர்வின் சத்தை மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும் என்று நாம் உயிரான நிலையை கொண்டு வழி சேர்க்கப்படும் போது வாசப்படி மீது அமர்ந்தான் யாரும் நாராயணன். ஆக மடி மீது அமைத்து இறைவனை கொண்டான். இறைவன் என்பது நம்ம வாழ்க்கையில் நாம் கேட்கின்ற வேதனையான உணர்வுகள் நல்ல குணங்களை கொள்ளும் திறன் பெற்று, ஆகவே நம் ஆன்மாவில் கலந்து நாம் நல்ல சிந்தனை செய்யும் இந்த உணர்வின் நிலையை வாழ்க்கிட இதை தெளிவாக உருவமாக்கி நாராயணன் மடி மீது வைத்து இறைவனை பிளந்தான். வாசப்படி மீது அமர்ந்து நாம் உயிரான மூக்கு வாசப்படி நம்மீது அது வாசப்படி மீது அமைந்திருக்கின்றது. இதான் நரசிம்ம அவதாரம். அந்த அருஞானின் உணர்வை நமக்கு உள் செலுத்தி, ஆக இதனை நமக்குள் உள் செலுத்தி அந்த உணர்வின் தன்னை செயல்படுத்தும் போது முன் நின்று அந்த அருஞான உணர்வு வேட்கையில் வெளிப்படுவதை நம்மும் பழந்திருக்கும் தீமையான நிலைகளை அது பழக்கின்றது, சிந்திக்க விடுகின்றது. நாம் உள் சென்ற நிலைகளை அந்த தீமையுடைய நிலைகளை தங்கத்தில் விரோதத்தை ஊற்றினால் எப்படி செம்பும் பெத்தலை ஆவியாகின்றது, இரண்டர கலந்த உணர்வின் சத்தை அவர் மகிழ்ச்சியின் உணர்வார் அதனுடைய வலுவிழத்தை செய்கின்றது. என்று அவர்கள் எவ்வாறு வலுவிழத்தை செய்தோ அதை பெறுவதற்குத்தான் இந்த விநாயகர் தத்துவத்தை நாம் கிழக்கே பார்க்க நாம் விநாயகரை நினைத்து வானை நோக்கி எண்ணி அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும், என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று எண்ணிவிட்டு இதை போல அடுத்து நாம் யாரெல்லாம் பார்த்தோமோ யாரெல்லாம் நமக்கு சங்கடம் என்று சொன்னார்களோ அவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியின் அருள்வழி அவர் பெற வேண்டும், அவர் அறியாத இருகள் நீங்க வேண்டும், அவர்கள் குடும்பங்கள் நலம் பெற வேண்டும், அவர்கள் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்பட வேண்டும், அவர்கள் நோய்கள் நீங்க வேண்டும், மலரை போல மகிழ்ச்சி அவர்கள் பெற வேண்டும் என்ற இந்த எண்ணத்தை இது வினையாக சேர்க்க வேண்டும். ஆக இந்த உணவின் சத்தை தனக்குள் எடுத்து அங்கு வருவோருக்கெல்லாம் இதை கிடைக்க வேண்டும். இதுதான் கீதையிலே நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகின்ற அருஞானி உணர்வை நாம் பெற்றாலும் எல்லோருக்கும் அது பெற வேண்டும் என்ற இந்த உணர்வினை எடுத்து நமக்குள் அவரால் எடுத்துக்கொண்ட நான்மாக்களை கலந்துள்ள அந்த விஷமான தன்மை இதை நமக்குள் நெருங்காது. அந்த அருஞானி உணர்வுடன் ஒவ்வொருடைய நிலையில் எடுத்துக்கொண்ட நாம் அருஞானி வித்துடன் சேர்த்து அந்த எண்ணங்களை நமக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று இப்படித்தான் இதை செய்தார். அடுத்து இதை எண்ணிவிட்டு நம் மண்ணிழந்தைகள் நம்மை வாழ வைக்க நாம் இளம் பருவத்தில் இருக்கும்போது நெருப்பை அறியாது நாம் தொடர் வேண்டாம் என்று அலறி படைத்து அது வேதனைப்பட்டு என் குழந்தைக்கு என்ன ஆகிவிடுமோ என்று அந்த சந்தர்ப்பம் அதை நுகர்ந்தறிந்து அது வேதனை எடுத்துக் கொள்ளுங்கள். நாம் பெரியவனாகி வளர்வதையும் எத்தனையோ நாம் குறும்புத்தனம் செய்திருப்போம், படிக்க வேண்டும் என்று எண்ணுவார்கள். அவர்கள் நினைத்தபடி என்ன விளையெல்லாம் வேதனையும் எத்தனையோ நிலைகள் அனுபவித்திருக்கின்றார்கள். ஆக நமது தாய் நமக்கு அவருடைய எண்ணமாக தெய்வமாக இருந்து தாயின் உயிர் ஈசனாக இருந்து அதே சமயத்தில் அது தெய்வமாக இயக்கினாலும் நம்மை காப்பாற்றியோடு மட்டுமில்லாது நமக்கு குருவாக இருந்து பாண்டிகள் நல்லது, இது இப்படி செய்யாது, இப்படி இரு என்று நம்மளது தாய் குருவாக இருந்து நமக்கு வழிகாட்டி நாம் செய்யும் தவறான வேதனையை அது நுகர்ந்தறிந்து தனக்குள் எத்தனையோ நிலைகளை தனக்குள் வைத்து நம்மை காத்திட அதுவும் வேதனை எடுத்து அந்த வேதனையால் உடல் நல்கி தான் மரணம் அடையப்படும் போது எந்த வேதனை தன்னை அதிகமாக சேர்க்கின்றதோ ஆக மனிதன் உணர்வுக்கு ஈர்ப்புக்கு செல்லாது. அது ஒரு உடலுக்குள் சென்றாலும் அது அங்கே நோயாக பெறும், அல்லது இன்னொரு உடலுக்குள் நான் சென்றாலும் இந்த வேதனை எந்த அளவுக்கு சேர்த்துக் கொண்டதும் இப்போ புழுவிலிருந்து மிருகம் வரையிலும் இந்த விஷம் என்ற நிலைகள் அதனின் அளவு போலும் அதனுடைய சேர்த்த உணர்வின் இயக்கங்கள் இருக்கும். அதே போல மனித வாழ்க்கையில் தன் குழந்தை வளர்க்கிற பல உணர்வின் சத்தை இணைக்கிற அதனின் வேதனை நஞ்சை எந்த அளவுக்கு கலந்தோ இந்த உயிரான்மா பிரிந்த பெண் அதற்கொத்த மிருகத்தின் ஈர்ப்புக்குள் சென்று அது சென்றுவிடும். இந்த அதிகமாக வேதனை 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 என்று எடுத்துவிட்டால் இந்த கேன்சர் என்ற நிலையை இங்கே வந்துவிடும். இது போல வேதனை வேதனை என்ற நிலைகள் வந்து முடக்குவாதங்கள் வந்துவிடும். வேதனை வேதனை என்ற நிலைகள் வரப்படும் வாத நோய்கள் உடலைக்குள்ளும் நிலைகள் வந்துவிடும். இதைத்தான் நாம் எண்ணிய வேதனைகள் அதிகமாகப்படும் போது நாம் உயிரான ஈசனுக்கும் இந்த வேதனை தாங்காது உணர்வின் தன்மை அதிகரிக்கப்படும் போது அதனின் நிலைகள் அது நமது உயிர் இந்த மனிதனாக உருவாக்க எத்தனையோ நிலைகளை கலந்து மனிதனாக உருவாக்கி மனிதன் ஆனத்தின் வேதனை கிடைக்கிற உணர்வு ஆனத்தில் நமக்குள் ஆண்டு கொண்டும் ஈசனுக்கு நாம் அபிஷேகம் ஆராதனை செய்கின்றன இதுவல்ல. ஆக மகிழ்ச்சியின் அருளியை நான் பெற வேண்டும் எந்த இந்த நிலைகளும் அவனின் ஆற்றல் மிக்க நிலையும் எல்லோரும் நலம் பெற வேண்டும் என்ற மகிழ்ச்சி உணர்வை நமக்குள் எடுத்து இதை நாம் அபிஷேகம் செய்ய வேண்டும். நாம் உயிரான ஈசனுக்கு என்ற நிலை
அந்த தெளிவாக எடுத்து வைத்திருக்கார். நாம் இங்கே சிலைகளுக்கு அல்ல, அந்த குணங்களின் தன்மையை காட்டுவதற்கும் அந்த ஈசன் என்ற நிலையில் இருந்தாலும் அந்த நம்மை ஆண்டு கொண்டிருக்கும் இந்த ஈசனுக்கு உயர்ந்த குணங்கள் எடுத்து நாம் எண்ணும் போது அந்த அபிஷேகங்கள் நமக்குள் நடக்கின்றன என்ற நிலையில் ஆதிசங்கரர் இதை தெளிவாக எடுத்து வைத்துள்ளார். ஆகவே இதையெல்லாம் நாம் எண்ணி அந்த மகிழ்ச்சியின் அரசுக்கு நாம் பெற வேண்டும். நாம் வாழ்க்கையிலே அடுத்த நண்பரிடத்திலே கேட்டோம், அந்த உணர்வு கேட்டு அறிந்த பின் நமக்குள் அது மாறி அங்கே நஞ்சின் தன் அடைகின்றது. இதை போல தாய் நம்மை காத்திட எத்தனையோ வேதனைகள் அனுபவித்து அதனை உணர்வில் தன்னை படரப்படும் போது அந்த அன்னதந்தைகள் இந்த உடலை விட்டு பிரிந்து விட்டால் அதை நம்மை காத்திட நஞ்சின் தன்னை வளைந்த இந்த நிலையில் நான் விண்ணியை நோக்கி ஏகிய அந்த உணர்வின் துணை கொண்டு என் அன்னைதந்தைக்கு அந்த மகிழ்ச்சியின் அறுவடை படர வேண்டும். அந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற இந்த உயிரான்மா அந்த மகிழ்ச்சியின் அல்வட்டத்தில் இடைய வேண்டும். என்னை இந்த அந்த அன்னைதந்தைகள் இன்னொரு புறவா நிலைகள் பெற வேண்டும். நஞ்சு கொண்ட உணர்வுகள் அவள் வீட்போட்டத்தில் சென்று அது கருகிட வேண்டும். என்னை வளைத்திட்டு உணர்ந்த உயிரின் உணர்வின் ஒளிகள் உயிருடன் ஒன்றி என்றும் நிலைத்திடும். அந்த அருமையான உணர்வுடன் ஒன்றி என்றும் அதாந்த அழியா சரீரம் பெருநிலை என்ற நிலை அடைந்து என்றும் அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும் என்றும் இதை மீந்தி அதை விண்ணை நோக்கி அந்த உணர்வை ஏற்றுக் கொண்டது. எந்த தாயின் சரீரத்தில் நாம் இன்றோமோ அதனை உணர்வை விண்ணை நோக்கி அதனையும் வலுகொண்டு தாயின் உயிரான்மா பிரிந்த பின் இன்னொரு உடலுக்கு புகாது. நஞ்சு கொண்ட உணர்வை சேர்த்துக் கொண்டால் அதன் ஈர்ப்புக்குள் சிக்காது. உடனே அடுத்த நிமிடம் அந்த விண்ணை நோக்கி அந்த உயிரான்மா விண்ணையும் செலுத்த செய்து சொன்னார். அங்கே இணைத்துக் கொண்ட பின் அதன் உணர்வு கருத்தப்பட்டு உயிரின் ஈர்ப்புகள் உயிரின் உணர்வு ஒளிகள் அனைத்தும் அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து அவர்கள் உமிழ்ச்சி உணர்வை உணவாக எடுத்து ஒளியின் சரீரமாக நிலைப்பெறும் நிலையாக செய்வார். இதற்கு ஐதீக நிறைவு கொண்டு நாம் இந்த என்ன செய்கின்றோம்? இன்னைக்கு இறந்து விட்டால் சாம்பலை கொண்டு போய் கங்கையில கொண்டு கரைத்து விட்டால் செய்த பாவம் போய்விடும். ஆக அவர்களுக்காக வேண்டி கொடுக்க வேண்டிய பொருள்களின் பதார்த்தத்தையும் எதையை பிரிப்பிட்டார்களோ அதை நாம் செய்து விட்டால் அவர் மகிழ்ந்து விடுவார்கள், சொர்க்கத்தை சென்று விடுவார்கள் என்றுதான் நமக்கு ஐதீக முறையில் காட்டப்படுகின்ற எது சொர்க்கம் எவ்வாறு அனுப்ப வேண்டும் என்று அவர்கள் ஞானிகள் காட்சி நிறைய காலத்தால் மறைந்து இன்று அனல்பட்டு கொண்டு இன்று நம்மை வாழ்த்த அந்த தாய் இளைஞர்கள் தனக்குள் குழந்தை இப்படி ஆகிவிட்டானே அவன் எதிர்காலம் என்று எண்ணி அந்த வேதனை கொண்டு இளைஞர் பற்று கொண்டாரோ அதனை ஈர்ப்புக்குள் இருந்து பேயாகவும் அந்த ஆசை நிகழாதபடி நமக்கு துன்பமும் தயாரித்துக் கொண்டு அதுவும் துன்பமான வேதனையை அனுபவிக்கும் நிலைகள் இன்று வந்திருக்கின்றது. அந்த காட்சி நிலைகள் கொண்டு நாம் அதை நீக்காத நிலைகள் செய்ய இந்த நிலைகள் வந்து நீக்கிட நாம் ஒவ்வொருவரும் அதை போல நாம் செய்வதுதான். இப்ப நாம் என்ன செய்கின்றோம்? இந்த இதை அன்னைக்கு எல்லாத்தையும் வீட்டில் செய்ய வேண்டிய சடங்குகள்லாம் செய்து மாவிளக்கு வைத்து நெய் தீபம் விட்டு அணையாமல் தலைமகன் கொண்டு போய் விநாயகர் கோயில கொண்டு போய் அது அர்ச்சனை செய்து விட்டால் அம்மா அப்பாவும் சொர்க்கலோ மோட்சத்தை வெட்டி அந்த மோட்சத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். ஐதீக முறையைத்தான் கொண்டறிந்தனர் தவிர அவர் காட்சி அறுவடிப்படி அந்த உணவின் தன்மை நாம் வழக்கப்படுத்தி தீமைகள் அகற்றி உணர்வின் வலுகொண்டு அன்னதந்தை நிலை கொண்டு அந்த உயிரான்மாவுடைய நிலைகளை அந்த மகிழ்ச்சியின் அல்வட்டத்தில் இணை வேண்டும் என்று இவன் உண்டு விசை கொண்டுதான் அங்கே செல்ல வேண்டும். ஆக உண்டு விசை என்றால் எங்கும் எப்பொழுதும் மீன்களும் செல்ல முடியாது. ஆக ஈர்ப்பால் கவர்ந்த தாவரின் உணர்வின் சத்து நாம் உடலான பின் புவியின் ஈர்ப்புலேதான் இருக்கும். அதே பற்று கொண்ட நிலைகள் கொண்டு மனிதன் பற்று கொண்டால் பற்றின் ஈர்ப்பு நிலைகளுக்கு இங்கே மாறும். எதனை உணர்வின் தன்மை பற்று கொண்டதோ அதனை நஞ்சு கொண்ட உணர்வின் இணைக்கப்படும் போது அதனை நிலைகள் கொண்ட உயிரினங்கள் ஒருவரும் மாறத்தான் செய்யும் என்ற நிலையை இது நமது குணாரம். இது சாக்கடை உபதேசமாக கொடுத்தால் நேரங்கள் இல்லாதனால் இதை நாம் குறைத்து உங்களுக்கு அதை சுருக்கிக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் விரைவாக கேட்கப்படும் போது அடுத்து இங்கே வரும் சந்தர்ப்பங்களில் கேள்வி வினாக்களை எழுப்பினால் அதனுடைய பொருட்காணும் நிலையாக விளக்கங்கள் கொடுக்கப்படும். என்றால் இது அதிகமான நிலைகள் நேரமாகின்றது. அதனால இதை சுருக்கமாக செய்து அந்த மகிழ்ச்சியின் அணுசக்தியை அவர்கள் பெற வேண்டும் என்று அந்த உயிரான்மா உந்தி தள்ள வேண்டும். இதற்குத்தான் அந்த விநாயகர் தத்துவத்தை அவன் மோட்ச தீபம் என்பது நாம் அந்த எந்த உடலின் சரீரமாக நாம் இருக்கின்றனோ சூட்சம சரீரமானது அந்த அருஞான உணர்வின் வலுகொண்டு எண்ணத்தால் அந்த சூட்சம சரீரத்தை அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைக்க வேண்டும். இதுதான் அந்த மகிழ்ச்சியில் காட்டிய இந்த விநாயகர் தத்துவம். ஆகவே இதை நாம் வாழ்க்கையில் வரக்கூடிய இந்த நிலையை நாம் தெளிவாக எடுத்து இந்த உணர்வின் சத்தை நாம் பெறுவதற்காக இந்த நிலைகளை செய்து உணர்த்தினால் அதனை நாம் பற்றுவதற்குத்தான் இந்த உணர்ச்சிகளை தூண்டி இந்த உணர்வின் ஆக்கத்தை உங்களுக்குள் செயல்படுத்தி நம்மும் படர்ந்து கொண்டிருப்பது. ஏனென்னா பரவியற்ற நிலையில் கொண்ட அந்த அருள் மகிழ்ச்சியின் சக்தியை நாம் கவரும் நோக்கத்துடன்
இந்த உணர்வை கிளறலைச் செய்து அந்த உணர்வின் ஆற்றலை பருகும் நிலைகளுக்காக இந்த உணர்ச்சிகளை உண்டச் செய்து அடுத்து நாம் தியானிக்கும் போது நாம் ஒரு கோயில்களை பேரை வைத்திருப்பார்கள். ஆக இதனுடைய நோக்கங்கள் என்னங்கிற போது பலரும் ஒன்று சேர்த்து சிறு தெய்வமானாலும் அந்த தெய்வத்தினுடைய நிலைகள் எல்லை சேர்க்க வேண்டும் என்று நாம் ஒன்றுகோடு சேர்ந்து வரம் இருக்கால்தான் அது எல்லை வரும். இதை போல நாம் ஆலயங்களுக்கு செல்வோரும் இதை போல அந்த தெய்வ குணங்கள் பெற வேண்டும், அந்த ஒருவருக்கு அந்த தெய்வ நிலைகள் பெற வேண்டும் என்று எண்ண வேண்டும். இதை போல நாம் அது எண்ணி அந்த குடும்பங்கள் நலப்பெற வேண்டும், அந்த குடும்பங்கள் அந்த தெய்வ நிலைகள் பெற வேண்டும் என்று நாம் போவர்கள் நாம் என்று சேர்க்கும் போது நாம் ஒன்றிணைத்த நிலைகள் ஆலயங்களில் வணங்கும் முறைகள் இதுவே. ஆக இதை போல நாம் ஒருங்கிணைந்த நிலையில் கொண்டு இந்த உணர்ச்சிகளை தூண்டி நாம் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் என்றும் யோகத்தில் உணர்வின் நிலைகளை பதிவு செய்து நாம் ஒருங்கிணைந்த நிலையில் கொண்டு எல்லோரு எண்ணங்களும் ஒருமித்த நிலையில் இங்கே சேர்ப்பிக்க வேண்டும். ஆக சூரியன் பல கோள்களின் நிலைகள் கொண்டாலும் அது ஒற்ற நிலைகள் அது இழுக்கப்படும் போது அதனின் சுழற்சி வேகம் கூடி நங்கினை கிடைத்து உணர்வின் தன்னை ஒளியாக மாற்றி தங்கள் இணைந்திடும் பிரபஞ்சமாக இயக்கின்றது. இதே போலதான் இந்த பிரபஞ்சம் இயக்கினாலும் அவருடைய நட்சத்திரங்கள் பேரண்டத்திலிருந்து வரும் அந்த உணர்வின் சத்தை தனக்கு உகந்ததாக மாற்றி அதனை நிலைகளை தனக்குள் பிரபஞ்சத்தை போட்டேன் ஒன்றின் துணை கொண்டு ஒன்றில் இருக்கின்றது. இதே போலதான் நாம் பேரண்டம் எப்படியோ நம் உடலும் ஓர் பிரபஞ்சம். ஆக இந்த பிரபஞ்சத்தின் நிலைகள் கொண்டு நாம் பிறருடைய பிரபஞ்சத்தை ஒவ்வொரு பிரபஞ்சமும் நாம் தனித்து தனித்து வாழ்கின்றோம், ஒருவருக்கு ஒரு ஒன்றிய வாழ்கின்றோம். நம் உணர்வு அவருக்கும் அவர் உணர்வு நமக்கும் இப்படி கலந்த உணர்வின் தன்மைகள் நாம் மாறிக்கொண்டிருக்கும் நிலைகளில் நாம் எப்படி பேரண்டத்தின் பிரபஞ்சத்தின் நிலைகளை நம் பிரபஞ்சம் அந்த நட்சத்திரங்கள் அது கலந்து இந்த பிரபஞ்சத்தில் கொட்டதாக இருந்தோம். இதே போல அந்த அருஞானி உணர்வின் தன்மையை உங்களுக்குள் எண்ணங்களாக மாற்றி அந்த உணர்வின் சக்தி தனக்குள் வரப்படும்போது நாம் பிற மண்டலங்கள் பிற உலகிலிருந்து வரக்கூடிய நிலைகளை தீமையற்றதாக மாற்றி அந்த அருஞான உணர்வுடன் இணைத்து நம்முடைய ஆன்மாவுடைய நிலைகளை உணர்வின் தன்னை ஒளியாக மாற்றி உயிருடன் ஒன்றிய நிலைவு கொண்டு சமத்துவ நிலைகள் நாம் ஒன்றிய இணைந்த நிலைகள் நமக்குள் மாற்றிடும் சக்தியாகும். உணர்வின் நிலைகள் ஒன்றிடும் நிலையாகும். இது அமையும். இது எமது குருநாதர் காட்சி அறுவடை. இது சாக்கடை உபதேசம். சாக்கடையில் அமைத்துதான் தீமைகள் அகற்றுவதும் தீமையை நுகராதும் அந்த ஞானி உணர்வு எவ்வாறு நுகர வேண்டும் என்று மிகவும் நாட்டம் மோசமான இருக்கிற இடத்தில்தான் அது என்னை செய்து இந்த நாட்டங்கள் எனக்குள் வராதபடி அதற்கு அடுத்து இந்த நினைவின் ஆற்றல் நீங்கள் எப்படி பழக வேண்டும் என்று சொன்னார். அதனைத்தான் நீங்களும் நிச்சயம் பெற முடியும் என்று இதனை சொல்லுங்கள். இதை போலதான் அதற்கின் காட்சி நிலைகள் மீண்டும் ஒன்றை இதை தெளிவாக சொல்லிவிடுகின்ற மனிதனாச்சு 9 மணி வரை இருக்கலாம்ல. அதுக்கப்புறம் பஸ் இருக்குங்க கொஞ்சம் காட்டணும். அந்த கொஞ்சம் ஆஃப் அதற்காக விநாயகர் சதுர்த்தி என்று மாதத்தில் ஒரு சதுர்த்தியும் வருடத்தில் ஒரு சதுர்த்தியும் உண்டு. இப்ப மனித வாழ்க்கையில் இப்ப ஒருவருக்கு ஒருவர் நாம் கூட்டி வியாபாரம் செய்கின்றோம். சில குறைகள் பட்டால் என்னை மோசம் பண்ணால் ஒன்றை மாசம் நாம் வந்தால் ஒருவருக்கு ஒருவர் பணி செய்கின்றோம். அவரை எண்ணும் போதெல்லாம் இந்த வெறுப்புணர்வு நமக்கு வளர்கின்றது. இவ்வாறு நாம் எல்லோரிடத்திலும் பழகிய நிலைவு கொண்டு நாம் குழந்தை வளர்க்கின்றோம், சொன்னபடி கேட்கிறேன் என்று வேதனைப்படுகின்றோம். இதை போல நமக்குள் பல வேதனைகள் சேர்ந்து சேர்ந்து நாம் எல்லோருடையும் சேர்ந்தாலும் இது நமக்குள் அவரை நினைக்கும் போது நமக்கு வேதனை, நாம் குழந்தை ஏண்டாய் பிடிக்கிறேன் சொன்னால் அது பதில் நம்மளை நினைக்கும் போது அவனுக்கும் இதை போல பல தீய வினைகள் நமக்குள் என்று இது இருத்தல் வேண்டும் என்பதற்குத்தான் இந்த விநாயகர் சதுர்த்தி என்று அந்த நிலைகளில் அந்த மகிழ்ச்சிகள் இதை தெளிவாக எடுத்துரைத்தார்கள். ஆக விநாயகர் சதுர்த்தி என்றால் இன்று நாம் களிமண்ணை செய்து அதனை வீட்டிலே வைத்து பல பொருள்களை இட்டு பல பாடல்களை செய்துவிட்டு நாம் கொண்டு போய் கடலிலோ நீரிலோ நாம் கரைக்க தெரிந்து கொண்டோமே தவிர எதை கரைக்க சொன்னா எப்படி கரைக்க சொன்னா என்ற உண்மைகள் இங்கே மறைக்கப்பட்டு விட்டது. ஆகவே இதை கரைக்க வேண்டியது எது என்ற நிலையிலும் இப்ப நாம் மனித வாழ்க்கையில் பிறருடைய நிலைகள் வேதனை நண்பன் என்ற நிலைகள் அவர் கேட்டு வந்த உணர்வுகளும் நமக்கு பதிவாகி இருக்கின்றது. ஆகவே நாம் பேசிய உணர்வலைகளும் இந்த பரமாத்மாவை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இதை நமக்குள் அது வினையாக சேர்த்து ஒவ்வொரு நிலைவலைகளும் நமக்குள் வந்து நம்ம சிக்கலான நிலைகள் அது உருவாக்கி கொண்டிருக்கின்றது. இதை நீக்குவதற்காக விநாயகர் சதுர்த்தி அன்று நாம் எப்படி நாம் அந்த அன்றைய நிலைகள் நாம் வணங்க வேண்டும் என்ற முறையை தெளிவாக பொறுத்துள்ளார். அந்த விநாயகர் சதுர்த்தி அன்று நாம் தெளிவாக அந்த குடும்பத்தில் அனைவரும் ஒன்று சேர்த்து ஒரு ஒருத்த நிலைகள் அமர்ந்து நாம் யாரிடமெல்லாம் பழகினமோ அவர்கள் எல்லாத்தையும் நாம் உடைய ஈஸ்வரா என்று உயிரை எண்ணி அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நாம் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும் என்று எண்ணி அந்த மகிழ்ச்சியின் ஆற்றலுடைய நிலைகளை அழைத்து நமக்குள் எடுத்துவிட்டு அந்த உணர்வை வலுப்படச் செய்து அதற்கப்புறம் நாம் ஒவ்வொருவரும் யார் மேல் பகமை கொண்டனோ
மகிழ்ச்சியின் அருளை அவர் பெற வேண்டும். அவர் அறியாத இருவுகள் நீங்க வேண்டும். என் பார்வை அவர் நலமாக்க வேண்டும். அவர்கள் குடும்பங்கள் நலம் பெற வேண்டும் என்ற நிலைகளில் அவர்கள் தொழில்கள் வளம் பெற வேண்டும். நான் பார்ப்போரெல்லாம் நலம் பெற வேண்டும் என்று யாரால் மேலே என் பிள்ளை மேல் வெறுப்படைந்திருந்தால் அவன் மகிழ்ச்சியின் அருளை பெற வேண்டும். அவன் அறியாத இருவுகள் நீங்க வேண்டும். மெய்ப்பொருள் கண்டுணர்ந்து செயல்படும் தன்மை வேண்டும். ஒருங்கிணைந்த குடும்ப பற்றுடன் அவன் வாழ்ந்திட வேண்டும் என்று அவன் எண்ண வேண்டும். அதே குழந்தையும் இதே மாதிரி அன்னை தந்தை பற்றுடன் வர வேண்டும். அந்த ஆசையை பெற வேண்டும் என்று விநாயகர் தத்துவத்தில் அன்னைக்கு நாம் ஒருவருக்கு ஒரு பகமை நீக்க அந்த உணர்வை எண்ணி நாம் யாரெல்லாம் நாம் பழகினோமோ அந்த உணர்வின் சக்தி நமக்குள் வளராது முதலில் நிறுத்த வேண்டும். பின் நாம் நிறுத்திய பின் நம்மளால் வெளிப்பட்ட இந்த உணர்வுகள் இங்கே பூமியில் படர்ந்திருக்கின்றது. யோகவித்த நிலைகள் கொண்டு நாம் அனைவரும் இதே போல எண்ணங்கள் எண்ணும் போது ஒரு மேல் இருந்த பகமையான உணர்வுகள் நமக்குள் அது நிறுத்தப்படும் போது நம்முன் படர்ந்து கொண்டிருக்கும் இந்த தீமையான நிலைகள் சூரியன் காந்த சக்தி கவர்ந்திருந்தாலும் அதன் எதனுடைய ஈர்ப்புக்கும் சிக்காது அந்த நின்று விடுகின்றது. அதே சமயம் அனைவரும் அந்த மகிழ்ச்சியின் அருளை பெற வேண்டும். எல்லோருக்கும் பெற வேண்டும் என்ற இந்த சக்தி வாய்ந்த அலைகள் இங்கே வெளிப்படும் போது இது எந்த தாவர இனத்தை நாம் உணவாக உட்கொண்டோமோ அந்த உணர்வின் மனங்கள் எண்ணங்களே நம்மை இயக்குகின்றது. ஆகவே தாவர இனங்கள் இருக்கும் பக்கம் இந்த உணர்வு அலைகள் செல்லாது. ஆக நாம் வெளியிட்ட பகமையான உணர்வுகள் இங்கே நிலைக்காது. இதனுடைய நிலைகள் எல்லோரும் ஏகபித்த நிலையில் வந்து இந்த பரமாத்மா விட்டு இது அகன்று சேர்ந்து கடல் இருக்கும் பக்கம் ஹைட்ரஜன் அதனுடைய ஈர்ப்பலைகள் கொண்டு சிக்கி நமக்குள் தீய நிலைகள் உணர்வுகளை அது அமிழ்த்தி விடுகின்றது. ஏனென்றால் தாவரை நாம் இயக்கும் பக்கம் செல்லாது. அதே சமயத்தில் மனிதன் நிலைகள் இந்த ஈர்ப்புக்கு இல்லாது அதனுடைய ஜீவன் பெறும் நிலையை அற்றுவிட்டால் இந்த உணர்வின் அலைகள் அங்கே அமிழ்ந்து விடுகின்றது. இதைத்தான் நீ இதே மாதிரி உனக்குள் தீய வினைகளின் தன்மையை இதை போல யோகித்த நிலைகள் நீ செய்வீர்கள் என்றால் இந்த உணர்வின் தீமைகள் அங்கே ஒடுங்கி விடுகின்றது. இதை போல ஒவ்வொரு மாதங்களும் பகமையை நீக்க ஒரு நாள் விரதம் எதை விரதம் பகமை அவருடைய நபர்கள் மகரிஷின் அறுவடை பெற வேண்டும். அவர்கள் அவங்க குடும்பங்கள் நலனா இருக்க வேண்டும். எங்களை பகமையை நீக்க வேண்டும் என்றும் ஒருவருக்கொருவர் எண்ணி இந்த நிலையை அது விநாயகர் சதுர்த்தி என்ற நிலையில் நமக்குள் அது தீய வினைகள் வராது. அதை நிறுத்தல் வேண்டும் என்றுதான் தத்துவங்களை கொடுத்துள்ளது. நாம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நாம் எல்லாம் பஜனைகள் பாடி சுண்டலை தின்னுவிட்டால் நமக்கு விநாயகன் அந்த செய்வான் என்றார்கள். ஆகவே இதையெல்லாம் அந்த தத்துவத்தை தெளிவாக தட்டி அருஞானி வழியில் நாம் செல்வோம் என்றால் இந்த விஞ்ஞான உலகில் நாம் முன் சுழந்து கொண்டிருக்கும் நன்றி நிலைகள் என்று நாம் அருள் மகிழ்ச்சியுடைய எண்ணி வராகம் எப்படி சாக்கடை பணந்து நல்ல உணர்வை எடுத்ததோ இதை போல உங்களுக்குள் பதிவு செய்த உணர்வின் தன்மையை நாம் கூட்டி தியானத்தில் வலு வைத்துக் கொண்டால் எந்த நிமிஷமும் எந்த நேரமும் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும் என்று எண்ணினால் அதை ஒவ்வொரு மாற்றம் நீங்கள் பெறுவீர்கள். அது பெற வேண்டும் என்பதற்குத்தான் நேரமானாலும் பரவாயில்லை எமது குரு அருள் கொடுத்த நிலைகள் செறிந்தாத ஒவ்வொரு உணர்வுகளிலும் இது பதிந்து தீமைகள் அகற்றிடும் சக்தியாக வெளிந்திட வேண்டும் என்றும் என் குரு ஆசையின் நிலைகள். ஏனென்றால் கீதையிலே நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகின்றேன். நீங்கள் எல்லாம் நலம் பெற வேண்டும் அந்த மகிழ்ச்சியின் அருளை பெற வேண்டும் என்று இயங்குவேன் என்றால் அதையும் உணர்வு எனக்குள் வலு பெறுகின்றேன். இதை போல நீங்களும் உங்களுக்கு பதிவு செய்த நினைவு கொண்டு எண்ணுவீர்கள் என்றால் அதனையும் உணர்வு உட்கொண்டு நீங்களும் மதுவாகின்றீர்கள். உங்க மூச்சும் பேச்சும் பிறருடைய தீமை அகற்றும் நிலை வருகின்றது. இந்த நச்சு மனதந்து விஞ்ஞான உலகில் ஏற்பட்ட நஞ்சினை உங்க மூச்சலைகள் கடத்திவிட்டு மெய்ஞான அருவட்டத்தில் இங்கு கூட்டச் செய்து மெய் உணர்வின் தன்மையில் இந்த உடலுக்குள் சேர்த்து இந்த உடலை விட்டு நாம் அகன்றாலும் மெய்ஞான உணர்வுடன் நாம் ஒன்றிட முடியும். இது உங்களை நம்ப வேண்டும். எண்ணீடு இயக்குவது உயிரே, எண்ணீடு இரையாக்குவது உயிரே, எண்ணீடு உடலாக்குவது உயிரே, எண்ணீடு உடலுக்குள் விளையச் செய்வது உயிரே. ஆகவே நமக்குள் ஆண்டு கொண்டிருப்பது உயிரே. நம்மை ஆண்டவன் யார்? நமக்குள் ஆண்டு கொண்டிருப்பது உயிரே. ஆக நாம் இதை போல நாம் ஈசனாக எண்ணியதை இயக்குவது உயிரே. ஆக நமக்குள் எண்ணீரை பிரமமாக சிஷிப்பதும் உயிரே. ஆக நமக்குள் எடுத்துக்கொண்ட ஞானமாக இயக்குவதும் அவை. ஆகவே நாம் அதனை உணர்வில் நாம் நேர்கொண்டு இதை நீங்கள் பெற வேண்டும் என்று நீ பிரார்த்தித்து நேரங்கள் அதிகமாக அடுத்த சந்தர்ப்பத்தில் இந்த நாட்கள் எடுக்கும்போது விடைகள் கொடுக்கப்படும், தெரிந்திட முடியும். ஆக கேட்கிறோம் என்று எண்ணிட வேண்டாம், கேட்டு தெரிந்தால்தான் நிலைமைகள் அறிந்திட முடியும். ஆகவே நாம் இப்போ கூடிய நிலைக்கொண்டு சற்று கொஞ்சம் அப்புறம் யாராவது பேசுறேங்க. அடுத்த தியானத்துக்கு போகலாம். திட்டமை போல இருந்து சாக்கடையில் அமர்ந்து சாக்கடையை நீக்கி நல்ல உணர்வை எவ்வாறு பெற வேண்டும் என்ற முறையில் அவர் உபதேசித்த அருளைத்தான் நீங்களும் நிச்சயம் பெற முடியும் என்று இதுவரையிலும் உபதேசித்தது. இதை போல இது அடுத்து இப்போ ஒரு நிமிஷம் தியானம் இருந்தது. இதனுடைய விளக்கங்களை சொல்லுகின்றேன். அதையும் அதன்படி நீங்கள் நடந்து கொண்டால் அந்த அருஞானிகள் பெற்ற
அவர்கள் உடலை வழங்க அந்த கட்டி நம் முன் படர்ந்திருப்பதை நிச்சயம் நாம் அதை பெற முடியும். ஆகவே நாம் எண்ணீரில் நம் உயிர் படைக்கின்றது என்ற நிலையில் நாம் எதை எண்ணுகின்றோம் அதன் கீதையில சுருக்கமா நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய் என்ற நிலையில் அந்த நம் கண் காட்சிய வழியில் நிச்சயம் நாம் அதை பெற முடியும். இப்போ சில நேரம் தியானிச்சுட்டு தியானத்துக்கு பின் இந்த விளக்கத்தை சொல்லுகின்றேன். அதன்படி நாம் அனைவரும் இழந்தால் நம்மும் சொல்ந்து கொண்டிருக்கும் அந்த மகிழ்ச்சியின் ஆற்றலை நாம் நிச்சயம் பெற முடியும். இப்போ உங்களுக்கு உபதேசித்த இந்த உணர்வை நீங்கள் பெற வேண்டும் என்று நான் தியானிப்பது யாரு இருந்தால் உங்க உயிரை. அந்த உயிரா இந்த உடலாக அமைக்கப்பட்ட இந்த ஆலயத்துக்கும் இந்த மனிதனாக உருவாக்கப்பட்ட அரும்பெரும் சக்தியின் நல் உணர்வுகள் அது தெய்வமாக இருக்கும். இந்த நிலையில் நம்மை அறியாத உட்புகுந்து தீமைகள் செய்யும் இந்த நிலையை அகற்றிடும் நிலையாக தான் இப்போது நாம் தியானிக்க செய்வது. ஆகவே இப்ப நாம் ஒருங்கிணைந்து நாம் தியானிக்கப்படும் போது உங்களை தியானிக்க செய்யப்படும் போது உங்கள் நினைவலைகள் இதே போல மகிழ்ச்சி நரசக்தியை நீங்கள் பெற வேண்டும் என்று எண்ணினால் உங்கள் உயிரை நான் தியானிக்கின்றேன். ஆக என் குரு காட்சி நிறைவு கொண்டு உங்களுக்கு உறுதுணையாக உங்கள் உயிரை ஈசனாக மதித்து அவன் கட்டி ஆலயத்திற்குள் அந்த மகிழ்ச்சி நரசக்தி படர வேண்டும். அந்த மனிதனாக உருவாக்கி அரும்பெரும் சக்தியான அந்த தெய்வ நிலைகளுக்கு அந்த மகிழ்ச்சியின் அருள்வொளியை படர வேண்டும். அந்த அறியாத இருவுகள் நீங்க வேண்டும் என்றுதான் உங்களை நான் தியானிக்கின்றேன். ஆகவே நீங்கள் இதை எண்ணி நீங்கள் தியானிக்கலாம்.